ஜல்லிக்கட்டுல ஜாதிய பாகுபாடுகள் இருக்கா? ஏன்னா ஒரு திராவிட தரப்புல இருந்து ஒருத்தர் என் கூட பேசினார், ஜல்லிக்கட்டுல எதுக்குங்க ஜாதி வளருதுன்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் ஆர்கியூ பண்ணிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வளரும், ஜாதி இப்படி வளரும் இல்லங்க. ஆனா செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அதெல்லாம் அரசாங்கத்தோட பாலிசி. அரசாங்கம் பண்ணும்ல, அரசாங்கம் தானே பொறுப்பு, அரசாங்கம் தான் தூண்டியே விடுது. இப்ப சமீபத்துல ஜல்லிக்கட்டு நடந்த ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, பாத்திருப்பீங்க. பறையர்கள் வந்து எங்களோட மாடுகளை அவுத்து விடுறதுக்கு அங்க அதிகாரிகள் வந்து அனுமதிக்கவே இல்லை. தப்பு தானே அது பண்ணாங்கல்ல. யார் அதை அந்த அனுமதிக்காம விட்டது? யாரு? அரசாங்கம் தானே. இப்ப புரியுதா? திட்டமிட்டே இங்க சாதிய மோதலை உருவாக்குகிறார்கள் ஆளும் வர்க்கம். இதைதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுடைய சாதிய உணர்வுகளை வைத்து உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடுவதற்கு அவங்க வழிவகைகள் செய்கிறார்கள். இப்ப எல்லா மாட்டையும் அவுத்து விடுறது இல்ல, ஜிக்ஸாக்கா எல்லா சமூகத்துல இருக்க மாடுகளையும் அவுத்து விட்டுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சது இல்ல. ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களோட மாடுகளை மட்டும் அவுத்து விடக்கூடாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷனை இங்க கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அப்படி ஒரு அதிகாரி இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த அதிகாரி மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கல இல்ல. அங்க மக்கள் போராட்டம் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் மாடை அவுத்து விடலன்னு. அங்க அதிகாரிகள் தான் மேற்பார்வையில தான் அந்த மாடுகளை அவுத்து விடப்படுது. அப்ப அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அங்க கலெக்டர் இருக்கிறாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாரு? கலெக்டருக்கு இது தெரியாதா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய மாடுகளை அவங்க அவுத்து விடாம இருக்காங்கன்னா அங்க மக்கள் கண்டிப்பா சண்டை போடுறதுலாம் தெரியாம இருந்திருக்காது. அங்கதான் மக்கள் போராடுறாங்க. அங்க வந்து உடனே சரி என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட சமூக மாடுகளை மட்டும் அவுத்து விடலைங்க, அங்கேயே இஷ்யூ முடிஞ்சிருக்கணும்ல. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். அப்ப இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓப்பன்லி ஸ்பீக்கிங் இங்க ஒரு சில கட்சிகள் இருக்கும் பொழுது இந்த சாதிய கலவரங்களும் இந்த சாதிய மோதல்களும் அதிகரிப்பதை உங்களால உணர முடியுதா இல்லையா? இல்லைங்க. இப்போ எக்ஸாக்டா இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இது வந்து அந்த திராவிட தரப்பு நண்பர்கிட்ட ஆர்கியூ பண்றேன். அதுக்கப்புறம் நியூஸ் எப்படி வருது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பையன் கஷ்டப்பட்டு அழுதுட்டு வந்து போறான். இன்னொரு பக்கம் ஒரு ஊர்க்கார பையனா வந்து மதுரையை சுற்றி உள்ள அவன் சின்ன வயசுல பிறந்ததுல நிறைய ஜல்லிக்கட்டை பார்த்துருக்கான். அதுக்கு பின்னணி எப்படி இருக்கும், மாடு வளர்க்குறவங்க யார் வருவா, எந்த சமூகத்தோட மாடு அவுத்து அவ்வளவு சொல்றான் அவன். எனக்கு தெரியாது, நான் சென்னையில பிறந்தவன். உங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்றேன். உங்களுக்கு தெரியாது, கம்முன்றுங்க. நான் சொல்ற போல கேளுங்க. ஒரு சமுதாயத்துக்கும் தனித்தனியா தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதிய மோதல் வரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மேல வந்து பழி விழும். நீங்க பாட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. அதனால ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தனித்தனி ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு அவங்க கிட்ட வந்து 1 மணி நேரம் நியாயம் பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் இல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாடு அந்த மாடை வந்து பிடிக்கிறது, அந்த மாடோட வீரத்தை காட்டுறது, இது ரெண்டும் ஒன்னா மாட்டுக்கு வெற்றி இல்ல வீரனுக்கு வெற்றி. இதுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதுங்களா? அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பையன் வந்து அது பிடிக்கிறானா உடனே வந்து வேற சமூகத்தினர் வந்து அவனை அடிக்கிறது, அவனை அசிங்கமா திட்டுறது. அதைத்தான் இதுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்ல. அவ்வாறு சம்பந்தப்படுத்தி கொண்டு இந்த மாட்டுக்கு இந்த சாதி அப்படின்னா அந்த மாட்டுக்கு அந்த சாதியில சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வா. நான் சொல்லுவேன், அந்த மாட்டுக்கும் அவங்க சமூகத்து பேர். ஆமா, அந்த சமூகத்து பேர்ல இது இந்த மாடு வந்து எங்க சாதிக்கார மாடு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் காட்டு. இல்லைன்னா நம்ப மாட்டேன். ஓ, அப்படி சொல்றீங்க. இப்ப நீ என்ன சாதிக்காரன்னு சர்டிபிகேட் தானே கண்டுபிடிக்கிறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் சார் இந்த சாதி சான்றிதழ் இருக்காங்க. அதே மாதிரி அந்த மாட்டுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு இவர் இந்த சமூக மாடு, இது இந்த சமூக மாட்டை வந்து இந்த சமூகத்தவர்கள்லாம் பிடிக்கணும் அப்படிதான் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா எல்லாரும் பிடிக்கணும். அப்படி பிடிக்கும் பொழுது வந்துட்டு இதை பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்ற அப்படின்னா அந்த மாடு உன் சாதி மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஓகே சொல்லு, ஏன்னா அது சாதி மாடு, நானும் அந்த மாடும் ஒரு சாதி அப்படின்னு சொல்லு. விளையாட்டுக்கு நல்லா இருக்கு கேட்க. அப்ப பண்ண முடியும். உனக்கு தெரியுதுல மாட்டுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்ப அந்த மாட்டை பிடிக்கிறதுலாம் உன் சாதி என்ன ஆயிருப்போகுது? புரியுதுங்களா? மாட்டுக்கும் அந்த உன் சாதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெளிவா தெரியுது. அந்த மாடு உன் சாதி தான், நீ ஒரு மாடு சாதி அப்படின்னு நான் சொன்னா உனக்கு கோவம் வருது இல்ல? அப்ப மாட்டுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உனக்கே தெரியுது, அப்புறம் ஏன் கோவப்படுற? உன் மாட்டை ஒருத்தன் பிடிச்சா என்ன உனக்கு? தனித்தனியா தான் நடக்குமா பாரி? ஒரு சாதிக்கு ஒரு ஜல்லிக்கட்டு அப்படிலாம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து இடைக்கால கட்டத்துல ஏற்பட்ட குழப்பங்கள். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்துட்டு இப்ப அந்த மாட்டை அடக்கிறவனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கிற சடங்கு எல்லாமே இருந்துச்சு ஒரு காலத்துல. அதெல்லாம் ஒரு காலம்ங்கிறது செஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடைமுறைகள் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து வீரத்திற்கும் அந்த தைரியத்திற்கும் மதிப்பு அதிகம் கொடுக்கப்பட்டது. அதனால வந்து அன்னைக்குல இந்த பொருளாதாரம், இந்த படிச்சிருக்கணும், இந்த இப்படிலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்ல. எல்லாருமே படிக்காம தான் இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு மாட்டை பிடிக்கிறவனுக்கு அந்த வீரம் இருக்கு, அந்த தைரியம் இருக்குன்னா அவன் வந்து எப்படியும் ஒரு பொண்ணை காப்பாத்திடுவாங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில வந்து அந்த மாட்டை யாருக்கு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பொண்ணை கட்டி கொடுப்பேன் ஓப்பன் சேலஞ்ச் விட்டு அவுத்து விடுவாங்க. அப்ப யாரு எந்த சமூகம் எவனா ஒருத்தன் பிடிச்சா சொன்ன வாக்க காப்பாத்தி ஆகணுங்கிறதுல கட்டி கொடுத்தவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க, இருந்தாங்க. அன்னைக்கு வந்து வீரம் என்பது மட்டும் பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுன்னா சாதி என்பதை நீ சேர்த்து வச்சுக்கிற. அப்போ நான் என்ன சொல்றேன், பொதுவா ஒரு இடத்துல வந்து உன் மாட்டை நீ விடுற அப்படின்னா அந்த மாட்டை இந்த சாதிக்காரன் தான் பிடிக்கணும் அப்படின்னா
அது நடைமுறையில சாத்தியம் இல்ல. அப்படிதான் பிடிக்கணும்னு எங்கேயோ ஒரு டெசிஷன் மேக்கிங் நீ பண்ற அப்படின்னா கவர்மெண்ட் பார்வைக்கு இல்லாம நீ எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும்? நினைச்சா அவங்க அடக்கலாம் அதை. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்குமா இது? அப்ப கவர்மெண்ட் வந்து சாதியை வளர்க்குதா? இந்த கேள்வி வருதுல. அப்ப இந்த பிரச்சனைகள் இந்த கவர்மெண்ட்ல அதிகமா நடக்குதுன்னா இந்த கவர்மெண்ட் சாதியை வளர்க்குதாங்கிறதான் கேள்வி. தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு அதுதான் நடக்குது. வேடிக்கை பாக்குறதுல சாதிய மோதல்களை உருவாக்குகிறார்கள்ங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து சொல்லுவீங்க, நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனை இருக்கு, சாதி இருக்குன்னு பேசுறப்போ உங்களோட நிறைய பேட்டிகள்ல நான் பாத்திருக்கேன். நீங்க சொல்லுவீங்க, ஏன்னோ இங்க மட்டும்தான் இது இருக்கா மாதிரி வந்து நீங்க பேசுறீங்கடா, மத்த ஊர்ல எல்லாம் இல்லையா, எல்லா ஊர்லயும் இருக்கு, நம்ம பணம் உடைச்சு பேசலாம். ஆனா நம்ம ஊர்ல இப்படி இருக்குன்னா, நீங்க எல்லா தரப்பு நியாயமும் பேசக்கூடிய ஆளு, டேரிங்கா பேசக்கூடிய ஆளுனா இதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு போக கூடாதுல்ல பாரு. இதை பத்தியும் நீங்க பேசணும்ல. இந்த மாதிரி வந்து பண்றது தப்பு தானே. பையனுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட திறமை இருக்கு. அதுதாங்க சொல்றேன், அது தப்பு தாங்க. எவனும் ஒரு மாட்டுக்கு ஒரு சாதி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சாதிக்காரன் தான் அந்த மாட்டை பிடிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது வந்து ரொம்ப அப்சர்டான விஷயம்ங்கிறேன் நானு. அது முட்டாள்தனம்ங்கிறேன் நானு. இதெல்லாம் நான் சென்னையில பெரிய வந்து முற்போக்குவாதி மாதிரி நான் இங்க உட்காந்துட்டு எனக்கு கல நிலவரம் புரியாம நான் ஏதாவது வளரிட்டு இருக்கேனா? அதாவது மாட்டுக்கும் சமூகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க மாட்டை பிடிச்சிட்டான்னா நீ உங்களுக்கு ஒரு அவமானம்னு நீங்க நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு சக தமிழ் குடியை சார்ந்தவன் அவர் மாட்டை அவன் பிடிக்கிறான் அப்படின்னா அது அவன் இடத்துல அவன் தமிழ் குடின்னு மட்டும் கிடையாது, என்ன குடியா இருக்கட்டும், அவன் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவன் வந்து அந்த மாட்டை தைரியமாக பிடிக்கிறான், அவன் வீரன் அப்படிங்கிறது தான் அதுல வந்து உறுதியாக்கப்படுதே ஒழிய மற்றபடி வேற எதுவுமே அதுல இல்ல. முறையா அவன் மாட்டை பிடிக்கிறான் அப்படின்னா அங்க இடத்துல பாராட்டி தான் தீரணும். அதுதான் வந்து ஸ்போர்ட்மேன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது அந்த இடத்துல வரணுங்கிற நான். அது வரல அப்படின்னா நீ தகுதி இல்லாதவன், நீ மாடு விடுவதற்கு தகுதி இல்லை, நீ அந்த ஜல்லிக்கட்டுக்கே தகுதி இல்லாதவன்கிற நான். அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவன் அடுத்த முறை அவனும் அவனோட சகாக்களும் மாடு பிடிக்கல கலந்து கொள்ள முடியாத மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விடு. பண்ண முடியாதா? ஆல்ரெடி மாடு அவுத்து விடுறதுக்கே டைம் இல்லாம இருக்குது, நிறைய மாடுகள் அவுத்து விடலாம் பிரச்சனை வருது. இந்த மாதிரி இருக்கா டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கிற நானு. தட்டி விடு, டிஸ்குவாலிஃபை பண்ணு, ஒரு 10 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணு. இனிமே உனக்கு மாடு இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை பேன் லிஸ்ட்ல போடு. இந்த மாதிரி சாதியம் பண்றானா, சாதி பெயிண்ட் அடிக்கிறானா மாட்டுக்கு, இல்ல மாட்டை இந்த சாதிக்காரன் தான் பிடிக்கணுங்கிறானா, டிஸ்குவாலிஃபை பண்ணி விடு. பண்ண முடியாதா? பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டானுங்க. ஏன்? சாதி வச்சு அரசியல் பண்ணும். ஏன்னா அந்த ஏரியால செல்வாக்கு போயிருமே பாரு. அந்த ஏரியால அரசியல் பண்ணணும். இந்த சாதிக்காரனை திட்டு, இந்த சாதிக்காரனை மால் வேட்பாளரு, இந்த சாதிக்காரனை திட்டு, இந்த இடத்துல கலவரம் வந்தா நமக்கு ஜெயிக்கலாம். அந்த சாதியை பயன்படுத்தி இங்க வாக்கு அரசியல்ல சண்டை, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுக்காக இவங்க இதை பயன்படுத்துறாங்க, சாதிய மோதலை உருவாக்குறாங்க. நான் தான் சொல்றேன், சாதிய மோதலை உருவாக்குற போக்கு அந்த அரசாங்கத்தை கையில வச்சிருக்கவங்களுடைய வேலை தானே ஒழிய இது சாமானியர்களுக்கு சொல்லி இலகுவா புரிய வைக்கலாம். இது வந்து நான் என்ன கேட்பேன், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீ உன் மாடை வந்து அவன் பிடிச்சிட்டானா உனக்கு அவமானம் அப்படின்ட்டு அதுக்காக பிடிக்க விட மாட்டேன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாள். நீ உன் மாட்டை அவன் பிடிக்க முடியாத அளவுக்கு நீ தைரியமா வளர்த்திருந்தீங்கன்னா நீ பெரிய ஆளு. அவன் போட்டியில கலந்தா நான் தோத்துருவேன்னா நீ பயந்தாங்குழிடா. அவன் ஜெயிச்சானா அது ஆமா அவன் ஜெயிச்சிட்டாங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீ தொடர்நடிங்க, இதுதானே. ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு போ. அப்ப அது உன்னால ஏத்துக்க முடியல, நீ தான் வீக்கா இருக்க, அவன் வீக்கா கிடையாது. சரி, நீ தான் வீக்கா இருக்க.